Tailwindல இருக்க கோர் கான்செப்ட்ஸ் இந்த செக்ஷன் பார்க்கலாம். கோர் கான்செப்ட்ஸ்ல முக்கியமானது ரெஸ்பான்சிவ் டிசைன். ஏன்னா நம்ம எந்த ஒரு வெப் பேஜ் பண்றோம் அப்படினாலும் அது வந்து ரெஸ்பான்சிவா தானே பண்ணுவோம். மொபைல்லயும் கரெக்ட்டா ஒர்க் ஆகணும். அதே மாதிரி டெஸ்க்டாப் லார்ஜ் ஸ்கிரீன்ஸ்லயும் கரெக்ட்டா ஒர்க் ஆகணும். இப்போ நம்ம பண்ண போற வெப்சைட்டும் இப்படிதான் ரெஸ்பான்சிவா தான் பண்ணியிருக்கோம். இப்போ மேல பார்த்தீங்கன்னா, நமக்கு nav பார் வந்து ரெஸ்பான்சிவா வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பட்டனோட அலைன்மென்ட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ ரெஸ்பான்சிவ் அப்படின்றது நம்ம வெப் டெவலப்மெண்ட் பண்றப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட். ரெஸ்பான்சிவ் டிசைன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் தானே. Tailwind பொறுத்தளவு டிஃபால்ட்டா 5 பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்கு. நமக்கு தேவைன்னா வந்து கஸ்டம் பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி கஸ்டம் ஃபாண்ட் வந்து செட் பண்ணமோ, அதே மாதிரி கஸ்டம் பிரேக் பாயிண்ட்ஸும் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸல், 2XL வரைக்கும் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் வந்து என்ன ஈக்குவலன்ட் பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான சிஎஸ்எஸும் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீடியா மினிமம் பிட் 640 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ மினிமம் பிட் வந்து 640 பிக்சல் இருந்தால் அது வந்து ஸ்மால் அப்படின்னு வந்து எடுத்துக்குவோம். அதே மாதிரி மினிமம் பிட் வந்து 768 பிக்சல் இருந்தால் மீடியம். ஸோ அதே மாதிரி இங்கே எல்லா பிக்சல்ஸும் வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சிஎஸ்எஸ்ல மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் தானே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து டெய்ல்விண்ட்லேயும் அதே தான், மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான். ஸோ இப்போ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா, அது பாருங்கள். இப்போ ஒரு இமேஜ் டேக் கொடுத்துருக்காங்க. இமேஜ் டேக்கு கிளாஸ் வந்து வித் வந்து 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீடியமாக இருந்தால் வித் வந்து 32, லார்ஜாக இருந்தால் வித் வந்து 48 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ பை டிஃபால்ட்டாக அதாவது ஸ்மால் ஸ்க்ரீன்ஸ் அதாவது 640 பிக்சல் வரைக்கும் 16ல் தான் இருக்கும். மீடியம் ஸ்க்ரீன்ஸ்னா மினிமம் வித் வந்து 768 பிக்சல் மேலே இருக்கிறத நம்ம மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மீடியம் ஸ்க்ரீனுக்கு வந்து 32 அப்படின்னு வரும். லார்ஜில் வந்து வித் வந்து 48ஆக செட் ஆயிரும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம ரெஸ்பான்சிவ் பேஜ் வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு நம்ம விஷுவலாக இது பார்த்தா இன்னும் நல்லா புரியும்ல. ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இது இமேஜ் டேக்காக இருக்குது, நான் அதை டிவ்வாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சாரி. ஸோ இந்த இடத்துல போயிட்டு டிவ்வாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ டிவ் நம்ம க்ளோஸ் பண்ணணும். உள்ள டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஹலோ வேர்ல்டு அப்படின்ற டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சோர்ஸ் டேக் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ வித் வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இப்போதைக்கு இதை வந்து மினிமம் 32 அப்படின்னு வச்சுக்கிறேன். மீடியம் வந்து 1/2 அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஹாஃப் ஸ்க்ரீன் வந்து இருக்க மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி லார்ஜ் வந்து வித் ஃபுல் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வந்து லோட் ஆகிடும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். நான் பிஜி ரெட் 300 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் வந்து கிளியராக தெரியுதுல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வித் வந்து 32 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதான் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் அப்போ நமக்கு வந்து மீடியம் வரைக்கும் 32 தான் இருக்கும். தென் மீடியமில் வந்து வித் வந்து ஹாஃப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது 50% ஆஃப் ஸ்க்ரீன் வந்து ஆக்குபை பண்ண போகுது. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் வந்து 768 பிக்சல் தானே மீடியம். ஸோ நமக்கு 768 பிக்சலுக்கு அப்புறம் நம்ம ஸ்க்ரீன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வித் வந்து 50% ஆகிடும். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 772 பிக்சல் அப்படின்னு காமிக்குதுல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வித் வந்து 50% சேஞ்ச் ஆகிடுச்சு 768 பிக்சலோட. இப்போ 767 பார்க்கும்போது நார்மலாக நம்ம கொடுத்த வித் வந்து 32 இருக்குது. அதே இது 760 நம்ம அந்த ஒரு பிக்சல் சேஞ்ச் ஆகும்போது, அதாவது 768 மேலே சேஞ்ச் ஆகும்போது நமக்கு வந்து 50%ஆக மாறிடும். அதே இது நம்ம அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் பாயிண்ட் வந்து லார்ஜ் வந்து 1024 தானே. 1024க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனாக வந்து வந்துடும். இப்போ 1024 இப்போ வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வருதுல்ல. நான் இப்போ 1024 சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 1024 வந்து சேஞ்ச் ஆனோன்னு இப்போ பாருங்கள் 23 வரைக்கும் கரெக்டாக இருக்கும். 24 ஆகும்போது நமக்கு W ஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதனால அந்த இது வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் ரெஸ்பான்சிவ் டிசைன் வந்து ஒர்க் ஆகும். இங்கே வந்து நம்ம ரெஸ்பான்சிவ் வந்து ஈஸியாகவே கொடுத்துடலாம். இங்கே MD அப்படின்னு கொடுத்தோன்னா மீடியம்க்கு வந்து இதாகிடும். லார்ஜ் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த மாதிரி வந்து செட் ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம ரெஸ்பான்சிவ் டிசைன் வந்து கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம பண்ணுற அப்ளிகேஷனும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்பான்சிவ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெஸ்பான்சிவ் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த மேலே இருக்க nav பார், இங்கே இருக்க பட்டன்ஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது இன்னும் வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதே நான் சொன்ன மாதிரி நீங்கள் கஸ்டம் இது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி வந்து கஸ்டம் பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் போயிட்டு நமக்கு வேறு வேல்யூஸ் வந்து இப்போ இருக்கிறதுல வேறு வேல்யூஸ் வந்து தேவை அப்படின்னா நம்ம போயிட்டு எப்படி ஃபாண்ட்டுக்கு ஆட் பண்ணமோ அதே மாதிரி கஸ்டம் பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம pseudo-class வந்து யூஸ் பண்ணுவோம்ல சிஎஸ்எஸ்ல. ஸோ அதுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. இங்கே pseudo-class நம்ம எப்படி வந்து இங்கே வந்து மீடியம், இங்கே ஒரு சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுறோம்ல. மீடியம்னா மீடியம் கோலன் அப்படின்னு கொடுக்குறோம். லார்ஜ்னா லார்ஜ் கோலன் அப்படின்னு கொடுத்து இந்த வேல்யூ கொடுக்குறோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாவர், ஃபோக்கஸ் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஹாவர், ஃபோக்கஸ், நம்ம ஃபஸ்ட்டு சைல்டு, nth சைல்டு இதெல்லாம் வந்து மார்க் பண்ணுவோம்ல.
அது வந்து ஹாவர் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஒரு கலர் மாறணும் அப்படின்னு வச்சோம்னா நம்ம அந்த பிஹேவியர் வந்து கொண்டு வர முடியும். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்லேயே போய் சேஞ்ச் பண்ணலாம். இப்போது நான் இங்கே போயிட்டு ஹாவர் ஆட் பண்ணுறேன். ஹாவர் ஆகும்போது நான் இப்போ வந்து அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம பிஜி வந்து ரெட் 300 அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ நான் இங்கே போயிட்டு பிஜி லைம் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ லைம் 300 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா நம்ம ஹாவர் பண்ணும்போது இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். இப்போ நான் ஹாவர் பண்ணும்போது வந்து சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ அது மாதிரி சப்போர்ட் எல்லாமே நமக்கு இங்கே இருக்கும். ஹாவர் யூஸ் பண்ணலாம், ஃபோக்கஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஃபஸ்ட்டு சைல்டு லாஸ்ட் சைல்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல. அதே மாதிரி மற்ற சூடோ எலமெண்ட்ஸும் வந்து சப்போர்ட் இருக்குது. சூடோ கிளாஸஸ் மாதிரி சூடோ எலமெண்ட்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டார்க் மோட்க்கு சப்போர்ட் இருக்குது. நான் வந்து டேப் போகிறேன். இப்போ டார்க் மோட் வந்து நம்ம இதே சின்டாக்ஸ் தான் நம்ம ரெஸ்பான்சிவ் டிசைனுக்கு வந்து செட் பண்ணோம்ல. மீடியம் லார்ஜ் அப்படின்னு கோலன் கொடுத்து செட் பண்ணுறோம்ல. அதே மாதிரி தான் இங்கே டார்க் வந்து நம்ம டார்க் மோட் வந்து நம்ம டெய்ல்விண்ட் பிளேல வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது வந்து டெஸ்ட் பண்ணலாம். இப்போ டார்க் மோட் பார்த்தீங்கன்னா டார்க் கோலன் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொடுத்துட்டு நம்ம எந்த கிளாஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே நம்ம டார்க் மோடில் போகிறப்போ அந்த கலர்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ரீயூசிங் ஸ்டைல்ஸ். ரீயூசிங் ஸ்டைல்ஸ்ன்றது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிவ் டேக் இருக்குல்ல. ஸோ இதே டிவ் டேக்கை நான் வந்து மல்டிபிள் பிளேசஸில் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே இருக்க யூட்டிலிட்டி கிளாஸஸ்லாம் சேம் கிளாஸஸ் வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம இதை ரிப்பீட் பண்ணாமல் அதை வந்து ஒரு ரீயூசபிள் கிளாஸாக வந்து கிரியேட் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு ஒரு டைரக்டிவ் இருக்கும். ஸோ அந்த டைரக்டிவ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீயூசபிள் கிளாஸை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன்ஸ் இருக்குல்ல. இந்த பட்டன்ஸ் எடுத்துட்டோம்னா இது வந்து சேம் கலரில் தான் இருக்க போகுது. இதே சேம் அனிமேஷன் தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம இந்த ஒவ்வொரு பட்டன் கிரியேட் பண்ணுறப்பையும் சேம் கிளாஸஸ் வந்து கொடுக்கணும்ல. அதுக்கு பதிலாக நம்ம இங்கே இதில் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு ஒரு டைரக்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸஸாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ரீயூசபிளாக வந்து அந்த ஸ்டைல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் வந்து இதிலே வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்த அப்ளை டைரக்டிவ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு தேவையான இடத்துல மட்டும் அப்ளை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஆடிங் கஸ்டம் ஸ்டைல்ஸ் வந்து நமக்கு தேவைன்னா வந்து நம்ம சிஎஸ்எஸும் வந்து இதில் ஆட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு டேக் இருக்கும். அந்த டேக்குள்ளே போயிட்டு நம்ம சிஎஸ்எஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டிலிட்டி கிளாஸஸ் இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம தேவையான யூட்டிலிட்டிஸ் கிளாஸஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். அண்ட் டெய்ல்விண்ட் ப்ளே வச்சு அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த நாலேஜ்லாம் வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம இது வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்பான்சிவாக வந்து வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே பார்க்குற இந்த யூட்டிலிட்டி கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணிட்டு நம்ம ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.